Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம 3 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது நம்பர் 1ல போஸ்ட் பண்ணியிருக்கிறது sarees வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைசூர் கிரேப் சில்க் sarees தான். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ நேற்று வீடியோ போட முடியல, அதனால் கலெக்ஷன்ஸ் நிறையவே இன்றைக்கி வந்து அரைவல் ஆகிருக்கு. ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1ல் மைசூர் கிரேப் சில்க் sarees எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்பவே நீட்டாக ரொம்ப சூப்பராகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 1ல் போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ மைசூர் கிரேப் சில்க் sarees தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ரெகுலராகவே இந்த மெட்டீரியல் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போது டாப் ட்ரெண்டிங்கில் ஃபர்ஸ்ட் போயிட்டுருக்குது மைசூர் கிரேப் சில்க் saree தான். ஸோ அதனால் அந்த பேசிஸில் தான் நம்ம வீடியோவில் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இது இல்லாத நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் கம்யூனிட்டி பேஜ்லேயுமே போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ மீன் கம்யூனிட்டி பேஜ் அப்படின்னா போஸ்ட்டுங்கிற பேஜ்லேயும் போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் சைட் பை சைட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா போஸ்ட் பேஜையும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ இன்னொன்று வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்னெசரியாக ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகாதீங்க. மோஸ்ட்லி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகிற பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 80% வந்து ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுவுமே ஏதோ ஒரு நார்மலாக ஏதோ ஒரு இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி டக்குன்னு லெஃப்ட் ஆகிடுறாங்க. இல்லைனா 1 or 2 months ஸ்டே ஆகிட்டு லெஃப்ட் ஆகுறாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி தான் ஒரு 80 to 90% வந்து லெஃப்ட் ஆகுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது அன்னெசரி அப்படின்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் எதுக்கு ஜாயின் பண்ணுறாங்க, எதுக்கு லெஃப்ட் ஆகுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுறவங்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் லெஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா அதர் குரூப் பர்சன்ஸ்க்கும் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கும். ஏன்னா இவ்வளோ டைம் வந்து லெஃப்ட் ஆகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்கோம், அதுக்கு பாதியில் நீங்கள் வந்து லெஃப்ட் ஆகும் போது அப்டேட்டும் வந்து செப்ரேட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா குரூப் பர்சன் வந்து இவங்க அது ஏதோ ஒரு நியூவாக குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து லெஃப்ட் ஆகுறீங்க அப்படிங்கும்போது அப்போதைக்கு வந்து எதனால் லெஃப்ட் ஆகுறாங்க, ஒரு வேளை கலெக்ஷன்ஸ் வந்து எதுவும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லையோ, சாரி அவங்களுக்கு ரீச் ஆகலையோ, நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ ஒன்று வந்து நான் இதுவரையும் நோட்டீஸ் பண்ண வரையுமே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகிற பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 to 90% வந்து அவங்களோட எந்த ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க மாட்டாங்க, எந்த ஒரு என்கொயரிஸ் இருக்காது. இல்லை வந்து ஒரு சில பேர் வந்து என்கொயரிஸ் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா என்கொயரிஸ் மட்டும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து போடும்போதே ப்ரைஸோடு தான் போடுவோம். அதே திருப்பி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி மட்டும்தான் என்கொயரிஸ் இருக்கும். இல்லையா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணும்போது இந்த யூடியூப் சேனல் இப்போ இதில் போடுறோம் இந்த வீடியோட பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் மட்டும் அதில் கொடுத்துருக்க மாட்டோம். டெய்லி அப்டேட்ஸ்க்கு வித் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 சாரி 20 சாரியை கொடுத்து இதோட ப்ரைஸ்லாம் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு எங்களுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணி அவங்களும் டைம் வேஸ்ட் பண்ணி எதுக்காக, அதுவும் இல்லாமல் அடுத்த பர்சன்ஸ் என்ன குரூப்பில் இருக்கிறவங்களும் என்ன ஜாயின் ஆகி லெஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு அந்த ஒரு திங்கிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்னெசரியாக ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போடுற அப்டேட்லாம் வேணும், ஆனால் நான் குரூப்பில் ஜாயின் பண்ணலை, எனக்கு வாட்ஸ்அப் ஃபுல் ஆகுது, சம்திங் ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னா போஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு குரூப் வேணும், எனக்கு வந்து இந்த மெமரிலாம் ஃபுல் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பாருங்கள், அந்த குரூப்பில் போயிட்டு மீடியா விசிபிலிட்டியை ஆஃப் பண்ணிட்டீங்க, கேலரியில் வந்து ஸ்டோர் ஆகாது. அண்ட் தென் ஒரு சில டைம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டது இப்போது நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸில் இருக்கிற பிக்சர்ஸ் அப்படியே வந்து ஷேர் பண்ணுவோம். அதுவும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போதைக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும்
நம்மளோட குரூப் செட்டிங்ஸ் போகணும், காமன் செட்டிங் போகக்கூடாது. குரூப் உள்ளே போயிட்டு அந்த 3 டாட்ஸில் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அந்த மீடியா விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிக்கிறீங்களா. அண்ட் தென் அதர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மியூட் போட்டுக்கோங்க. மியூட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியில் வராது. வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ரிங் வால்யூம் வச்சுருக்கீங்கனாலும் உங்களுக்கு கேட்காது. நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே வரும்போது மட்டும்தான் நம்ம குரூப்பில் மெசேஜ் வந்திருக்கிறது தெரியும். வெளியில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வராது. ஸோ அப்போ வந்து ஒர்க் பர்சனாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அப்டேட்ஸே நான் வந்து பார்க்கல அப்படின்றவங்கள ஜாயின் பண்ணிவிட்டு தயவு செய்து லெஃப்ட் ஆகாதீங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சொல்கிறதோட அதோட உங்களுக்கு அந்த ரீசன் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அன்னெசரியாக ஜாயின் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1ல் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2ல் போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீ தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாரீஸ் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கிளியரன்ஸ் சேல் மாதிரி வந்து உங்களுக்கு வந்திருக்கு. சூப்பராகவே இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே.
ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ்லாமே நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்றது நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் பார்த்ததுமே ஐடென்டிஃபை பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ என்ன பேட்டர்ன் ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய டைம் நம்ம வீடியோவில் சொல்லிட்டோம் என்னென்ன பேட்டர்ன்லாம் எடுத்துகிட்டு வருவோம், எந்த மாதிரி இருந்தால் என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி சொல்ல வேணாம் அப்படின்றதுனால தான் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். மிச்சப்படி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து புரிகிற அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்ததும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 3ல் வந்து மிக்சர் கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன வெரைட்டி வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல வந்து மிக்சர் கலெக்ஷன் சொல்லியிருந்தோம். ஸோ மிக்சர் கலெக்ஷனில் 2 டைப் ஆஃப் மிக்சர் சாரீ மட்டும்தான் வந்திருக்கு. 2 டைப் ஆஃப் மெட்டீரியல். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து துஷர் சில்க் சாரீ. இது வந்து காட்டன் மிக்சர் துஷர் சில்க் சாரீ இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பனாரசி மூங்கா சில்க் வந்திருக்கு. ஸோ நார்மலாகவே மூங்கா சில்க் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பனாரசியில் மூங்கா சில்க் வந்திருக்கு. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங்.